ஓம் சக்தி பக்தர்கள் பேருந்து ஓனர் மீது தாக்குதல், சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கு தனியார் டூரிஸ்ட் பஸ் ஒன்று நேற்று காலை புறப்பட்டது. இந்த பஸ்ஸில் கோவிலுக்கு சென்றவர்கள் 2000 ரூபாய் முன்பணம் கொடுத்துள்ளனர். மேலும் 10,000 ரூபாய்க்கு டீசல் நிரப்பியுள்ளனர். பேருந்துக்காக பேசிய முழு வாடகை தொகையை வழங்கும்படி பேருந்து உரிமையாளர் உடசல்பட்டியைச் சேர்ந்த அன்பழகன் கேட்டுள்ளார். இது தொடர்பாக அன்பழகனுக்கும் பேருந்தில் வந்த பக்தர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் காரிமங்கலத்தைச் சேர்ந்த பாரதி, மோகன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காரில் வந்த அவர்கள் கொல்லாபுரி மாரியம்மன் கோவில் அருகே நின்றிருந்த பேருந்து உரிமையாளர் அன்பழகனிடம் பேசிய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது கைகலப்பாக மாறியது. இதில் அன்பழகன் தாக்கப்பட்டதில் அவருக்கு முகம் காயப்பட்டுள்ளது, பள்ளம் முடிந்தது. இதையடுத்து அவர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதுகுறித்த தகவல் அறிந்த டூரிஸ்ட் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அன்பழகனை தாக்கிய பாரதி, மோகன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனையில் திரண்டனர். இதையடுத்து அங்கு வந்த கிருஷ்ணாபுரம் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி உரிய விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.